இந்த ராகு கேது மூலியமா ஒருத்தருக்கு லவ் வருது, அதாவது இதனுடைய பேஸ் வச்சு இந்த தோஷத்தினால ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணணும். சுபத்துவமான ராகு லவ் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பார். கெட்டு போன ராகு ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல கொண்டு போய் மாட்டி விட்டுருவார். சில வருஷங்களுக்கு முன்னாடி சுத்த ஜாதகக்காரங்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தோஷம் உள்ள ஜாதகக்காரர்கள் நிறைய இருக்காங்க. நீங்கள் பிடிக்கிற ஜோதிடர் நல்ல ஆளாக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லா தோஷங்களுக்குள்ளும் யோகங்கள் உண்டு, எல்லா யோகங்களுக்குள்ளும் தோஷம் உண்டு. அப்படின்னா இந்த ராகுகேது தோஷம் இருக்கவங்களுக்கு தாமதமாக திருமணம் பண்ணாதான் நல்லதா? கண்டிப்பாக அதீதமான அதுவும் காசர்ப்ப தோஷத்துக்குலாம் லேட்டாக தான் பண்ணுங்க நாங்களே சொல்லிடுவோம். நாம்பளாம் உள்ள நுழையும் போது பாரு இந்த பொண்ணுக்கு 7-8 செவ்வாய் இருக்குது, 12 செவ்வாய் இருக்குது, அது நிவர்த்தி தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த செவ்வாய் தோஷம் ஓஹோன்னு வேலை கொடுத்துட்டு இருக்கோம், ருச்சக யோகம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது செவ்வாய் ஜாதகம் இவங்க தள்ளி விட்டுருப்பாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ராஜலட்சுமி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ராதே கிருஷ்ணா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது. அது கண்கூட பார்க்க முடியுது. நிறைய பேர் அது கடந்து போயிடுறாங்க, நிறைய பேர் அதில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ திருமணம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஜாதக கட்டத்தில் நிறைய கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறது உண்டு. அதற்குண்டான தீர்வு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது பிரச்சனையாகவே தான் இருக்குது நிறைய பேத்துக்கு. ஸோ இன்றைக்கி ராகு கேதுனால இந்த திருமண வாழ்க்கையிலையும் சரி, லவ் அப்படிங்கிற ஒரு மேரேஜ் விஷயத்துலையும் சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல திருமணம் சார்ந்த விஷயத்தில் ராகு கேதோட பங்களிப்பு எப்படி இருக்குது? கண்டிப்பாக இன்றைக்கி நான் இது ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்ட கொஸ்டின் என் மனசுக்கு தோணுது அப்படின்னா, இன்றைக்கி காதல் திருமணங்கள் அதிகரித்து விட்டது. ஸோ காதல் திருமணங்களோட இந்த ராகு கேதை இணைச்சு பார்க்கும்பொழுது பல பேரண்ட்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா, என் குழந்தைக்கு ராகு கே தோஷம் இருக்குது, ராகு கே தோஷம் இல்லாதவங்கள அவங்க காதலிச்சிட்டாங்க, ஸோ வாழ்க்கை நல்லா இருக்குமா? பட் அதுக்கெல்லாம் முன்னாடி காதல் தோல்விக்கும் காதல் திருமணத்துக்கும் ராகு கேதுக்குமே சம்மந்தம் இருக்குது. அது ஒரு ஸ்டோரியாக அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது சொன்னாலே தெரிஞ்சிடும். ஸோ மனிதர்கள் உருவாக்கப்பட்டு விட்டார்கள் தேவர்கள் அசுரர்களிலிருந்து. சனி தான் சொல்கிறாரு, தேவ குணமும் மனிதர்களுக்கு இருக்கணும், அசுர குணமும் மனிதர்களுக்கு இருக்கணும், அப்போ தான் அவங்க சூஸ் பண்ணி வழி நடத்துவாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்த பிறகு இன்னும் 2 கர்ம கிரகங்கள் வேணும்னு முடிவு பண்ணுறாரு கடவுள். அதுக்காக ஒரு நாடகம் நடத்துகிறார். அப்போ தான் அந்த பார்க்கடல் கடையக்கூடிய அமைப்பு வருது. பார்க்கடல் கடைஞ்சு அங்கிருந்து அமுதம் வந்த பிறகு பெருமாளே மோகினியா அவதாரம் எடுக்கிறார். மோகினியா அவதாரம் எடுத்த பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, தேவர்கள் ஒரு பக்கம் நில்லுங்க, அசுரர்கள் ஒரு பக்கம் நில்லுங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே அவருடைய லீலை தான். ஆயினும் அவர் அந்த மாதிரி ஒரு லீலையை நடத்தணும்னு முடிவு பண்ணுறார். ஸோ அந்த டைமில் தேவர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும்போது ஸ்வர்ணபானு அப்படிங்கிற ஒரு அரக்கனுக்கு தெரிஞ்சு போயிடுது, இவர் அசுரர்களுக்கு கொடுக்கவே போகிறதில்ல. அதனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, சூரியன் சந்திரனுக்கு நடுவில் நின்னுறார். அப்போது சூரிய சந்திரர்களுக்கு அமுதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஸ்வர்ணபானுவும் சாப்பிட்றாரு. ஆனால் 2 பேரும் கண்ணை காமிச்சிடுறாங்க பெருமாளுக்கு, இது பாரு வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போ பெருமாள் சக்கராயத்தை வச்சு தலையை எடுத்துடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு பாம்பினுடைய தலையை வச்சு தலையும் வாலும் கேது, வெறும் உடலும் பாம்பு தலையும் ராகு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பருப்பொருள் அற்ற சாயா கிரகங்கள். இப்போ ஜூபிட்டர்னா இப்படி தான், குரு இப்படி, சனினா இப்படி நம்மளால வகுத்து சொல்லிட முடியும். பட் இவர்கள் 2 பேரும் சாயா கிரகங்கள். இவங்க கிரகணம் சூரிய சந்திரர்களை பிடிக்கிறதுக்கான காரணமே இவங்களை இவங்க 2 பேரும் தான் காட்டி, அதாவது சொர்ணவானம் இவங்க தான் காமிச்சு கொடுத்தாங்கங்கிற கோவத்துக்கு தான். அதுக்கு பிறகு அவர்கள் போய் மகரத்திலையும் கடகத்திலையும் ஆளுக்கு ஒருத்தருமா நின்று அந்த ராசி கட்டங்களில் பல வருடங்கள் தவம் செஞ்சு கிரக பதவியை அடைகிறாங்க. ஸோ இவங்க கிரகங்களா தேவர்களா? மற்ற எல்லா கிரகங்களும் தேவர்கள் தான், இவங்க மட்டும்தான் அசுரர்களா இருந்து. ஈவன் சனி கூட தேவர் தான், சூரியனோட பையன். ஆனால் இவங்க மட்டும் சாயா கிரகங்கள். ஸோ இவர்களுக்கு பருப்பொருள் கிடையாது. ஜோதிடர்களே எங்கே மிஸ் பண்ணுவாங்கன்னா, சனியை கூட கரெக்டாக கணிச்சிட முடியும். இந்த ராகு கேதுக்களை இவங்க எந்த பக்கம் சாய்வாங்க, யாரை மாதிரி வேலை செய்வாங்க, கூட இருக்கவங்க மாதிரியெல்லாம் இவங்க வேலை செய்வாங்க, உட்கார்ந்துருக்க வீட்டு அதிபதி போல வேலை செய்வாங்க. அதே மாதிரி இவர்களுடைய அகலம் என்ன நீளம் என்ன சொல்ல முடியாது. ராகுக்கு பார்த்தீங்கன்னா தலை தான் இருக்குது, உடம்பு கிடையாது. ஸோ அவருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. கேது சீற்றம் மிகுந்த ஒரு கிரகம். ஸோ அவருடைய சீற்றம் எங்கே போய் அவர் நிற்பார், அந்த பிரச்சனை கோவம் இதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது. இந்த ராகு கேது மூலியமாக ஒருத்தருக்கு லவ் வருது, அதாவது இதனுடைய பேஸ் வச்சு இந்த தோஷத்தினால ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் டிஸ்கஸ் பண்ணுவோம். 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்கக்கூடிய பலருக்கு நிச்சயமாக காதல்
மிக இளம் வயதிலேயே வந்துடும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் நட்சத்திரக்காரர்களுக்கு இள வயதில் வரக்கூடிய ராகு திசையில கண்டிப்பாக இவங்க காதலில் இருப்பாங்க. இது சுபத்துவமான ராகுவாக இருக்கும் பட்சத்தில் ராகு வந்து காதல், இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா இன்வென்ஷன், இன்னைக்கு நான் பேசுறது, அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறது, அதுக்கு கிடைக்கிற வைஃபை, இந்த கேமராலேருந்து எல்லாமே ராகு. ஸோ அவர் தான் அட்வான்ஸ்மெண்ட். அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்க ஜாதகத்தில் இருக்க தோஷங்களை சுபத்துவமான ராகு லவ் மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பார். கெட்டு போன ராகு ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போய் மாட்டி விட்டுருவார். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஏஜில் அந்த குழந்தைங்களுக்கு ஃபெயிலியர் வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது சொல்லணும். இந்த ஏஜில் இது தேவை இருக்குது இல்லை அப்படிங்கிறத பிள்ளைங்களையும் கைட் பண்ணணும், பெற்றவர்களையும் நம்ம கைட் பண்ணணும். மேக்ஸிமம் கேது 5ல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர். ஸோ அதை நம்ம அப்படியே சொல்லி விட்டுடலாம், அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். பேரண்ட்ஸ் நீங்கள் பெருசாக ப்ரெஷர் எடுக்காதீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபெயிலியருக்கு பிறகு பர்டிகுலராக ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப ட்ராமாக்குள்ளே போவாங்க. ஏன்னா கேது வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு திருமண வாழ்க்கையே வேண்டாம், அந்த பெண்ணை தாண்டி என்னால் வேறு யாரும் யோசிக்க முடியாது, திருமண வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், அந்த அளவுக்கெல்லாம் வந்து கேதுவால் மென்டலாக வந்து ட்ராமாக்குள்ளே கொண்டு போக முடியும். ஸோ அப்போ நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன கைட் பண்ணுவேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பசங்களுக்கு, அவங்க வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிறது. ராகு வந்து வேறு மாதிரி டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்குள்ளே மாட்டி அது திருமணத்தில் போய் முடிஞ்சு அதுக்கு பிறகு டைவர்ஸ் கொடுத்து இந்த மாதிரியான வித்தைகளெல்லாம் அவர் காட்டுவார். ஸோ இது திருமண காரியங்கள் இருக்கக்கூடிய பர்டிகுலராக ராகு தசை நடப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றவங்க இருக்காங்கன்னா நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வரும்பொழுதே திருமணம் சார்ந்து ஒரு பேசிக் அவுட்லைன் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜோதிடரும் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ண முடியும். இதை தாண்டி திருமண தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 1, 2ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் 7ல் 8ல் இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்க நேர் 128 டிகிரி 180 டிகிரியில் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து திருமண தோஷம். இவர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான தோஷ சாமியத்தோடு நம்ம வந்து ஜாதகம் பார்க்கணும். இப்போது தோஷம் அப்படிங்கும் பொழுது 1லையோ 2லையோ ராகு கேது அமர்ந்திருக்கவங்களுக்கு அதே மாதிரியான தோஷ ஜாதகங்களை பார்க்கணும். இது வந்து மூல நூட்களுடைய விதி. சரி, இதுக்கு விதி விலக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் விதி ஒன்று தான், விதி விலக்கு தான் ஜாஸ்தி. இப்போ இந்த ராகு கேது சுபத்துவமாக இருந்தால் அவர்களுக்கு பெரிய தோஷம் கிடையாது. ராகு கேது திசையே நடப்பில் வரலைன்னா அவங்களுக்கு சுத்த ஜாதகம் கூட நீங்கள் எனக்கெல்லாம் தோஷம் கிடையாது. வரக்கூடியவர்களுக்கு சுத்த ஜாதகமாக இருந்தும் ராகு கேது தசை வராத நிறைய பேரை நாமளே வந்து பரவாயில்ல நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு நினச்சி வச்சுருக்கோம், அவங்க நல்லாவும் இருக்காங்க. ஸோ அந்த ராகு கேதோட பிளேஸ்மெண்ட் என்ன, கூட சனி மாதிரியான பாவிகள் சேர்ந்துருக்காங்களா, சனி செவ்வாய் சேர்ந்துட்டாங்கன்னா இதனுடைய தோஷம் இன்னும் பல மடங்காயிரும். இப்போ நம்ம ஆக்சுவலி மிஸ்டேக் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் செவ்வாவும் கேதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேண்டாம் நான் தான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு தோஷம் இருக்குன்னு அவங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் தடுத்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அதுவும் எப்படி, ராகுவோட செவ்வாய் இருக்கிற பையனோட ஜாதகத்தை தோஷத்துக்கு தோஷம் நினைச்சு. ஆனா அந்த பையன் ரொம்ப ஒரு மாதிரி மேல் சாவனிஸ்டா இருப்பான், அபியூசிவா இருக்கும் மேரேஜ். அப்ப அந்த மேரேஜ் எப்படி ஃபிட் ஸ்டாண்ட் ஆகும், அந்த பொண்ணால எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஸோ அது டிவோர்ஸ்ல போய் முடியும். ஸோ ஒரு நல்ல ஜோதிடரை 10 பொருத்தம் பார்ப்பதை தாண்டி பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் அவங்க தான் இல்லை, அந்த மாதிரியான ஜோதிடர்கள் கிட்ட இப்போ என்கிட்டலாம் வராங்கன்னா நான் சொல்லியே சொல்லுவேன், உங்கள் பொண்ணுக்கு இப்படி தான் ஆகும். இல்லைங்க என் பொண்ணு லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறான், நான் தான் பார்க்கணும், இப்போ என்ன பண்ணுறது? இன்டர்காஸ்ட் பாருங்கள், உங்களுடைய பிரிவுகள்லேயே சப்காஸ்ட் ஓகே சொல்லி பாருங்கள். இந்த ஒரு பரிகாரமே அந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க தோஷத்தை நிவர்த்தி பண்ணோன்னா நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தோஷ சாமியம்னு அந்த இடத்துல பேசக்கூடாது. ஸோ அது மாதிரி அவங்க பொருத்தம் பார்த்துட்டாங்கன்னா அந்த தோஷத்தை வந்து நம்மளால் விளக்கிட முடியும். ஸோ இப்போ வந்து சுத்த ஜாதகம், இந்த ராகுகே தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னால சொல்கிறாங்களே, செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் அப்படின்னு. சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சுத்த ஜாதகக்காரங்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த தோஷம் உள்ள ஜாதகம் வந்து அங்கங்கே ஒரு சில இடத்துல தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தோஷம் உள்ள ஜாதகக்காரர்கள் வந்து நிறைய இருக்காங்க. இது எதனாலன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இது வந்து கால மாற்றம் தான். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோலாம் ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. ஜோதிடர்களும் இவ்வளோ கிடையாது. ஒரு குடும்ப ஜோதிடர் அவர் என்ன சொல்கிறாங்களோ அவ்வளோதான். இப்போ நம்ம குடும்ப ஜோதிடர் சொல்கிறதெல்லாம் நம்புறதில்ல, நம்ம வெளியே போய் இன்னொரு 4 இடத்துல பார்த்து தான் நம்புகிறோம். ஓப்பனாக சொல்லணும்னா எங்களுக்கு ஜோதிட விடிபதி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறது உங்கள் ஜாதகத்தில் இருக்க பிரச்சனையை பார்க்க தான் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ நீங்கள் நிறைய ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா எடுத்தோடனே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பாசிட்டிவ் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தருவேன். நீங்கள் பிடிக்கிற ஜோதிடர் நல்லா ஆளாக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு எல்லா தோஷங்களுக்குள்ளும் யோகங்கள் உண்டு, எல்லா யோகங்களுக்குள்ளும் தோஷம் உண்டு. இதே நான் ராகுகே தோஷமே சொல்கிறேன், காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த காலசர்ப்ப தோஷம் யோகமாக பல பேருக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்போ கட்ரினா கைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் தோஷம் அவங்களுக்கு, காலசர்ப்ப தோஷம். ஆனால் அவங்க இண்டஸ்ட்ரியில் பயங்கர ஹிட், நல்ல திருமணம், நல்ல குடும்ப வாழ்க்கை, குழந்தை எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. யோகமாக மாறுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க. ஸோ இதை உங்களுக்கு நமக்கா பண்ண தெரியணும், இல்லைனா ஜோதிடருக்கு கைட் பண்ண தெரியணும். இந்த ஜாதகம் தேராதுன்னு போடுற இடத்துல போனீங்கன்னா அவங்களுக்கு
மனசொடைஞ்சிரும். அப்படின்னா இந்த ராகுகேது தோஷம் இருக்கவங்களுக்கு வந்து தாமதமா திருமணம் பண்ணாதான் நல்லதா? கண்டிப்பா அதீதமான அதுவும் காலசர்ப்ப தோஷத்துக்குலாம் லேட்டாக தான் பண்ணுங்க நாங்களே சொல்லிடுவோம். சில பெண்களுக்கு வந்து 7லே சனி கேது, இப்போ 96ல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் ஆகாமல் இருப்பாங்க. ஏன்னா சனியும் குருவும் கேதுவோட பரிவர்த்தனையில் இருப்பாங்க. இவங்க வந்து சன்னியாசிகள், இந்த தோஷம் வந்து சன்னியாச தோஷம். ஸோ இவங்களுக்கு திருமணம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் இவங்க லேட் மேரேஜ் பண்ணால் இவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கு தோஷ சாமியை மட்டும் மினிமம் பார்த்துட்டு பண்ணால் போதும். இந்த தசைகளே வராத ஜாதங்களுக்கு அதுவும் பார்க்க தேவையில்லை. இப்போ ஒரு ரேவதி நட்சத்திரம் அல்லது வந்து ஒரு ஆயிலி நட்சத்திரம் திருப்பி எடுக்கிறோம், அல்லது வந்து ஒரு வேற அனுஷ நட்சத்திரம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம்னா இவங்களுக்குலாம் ரொம்ப லேட்டாக தான் வரும். ராகுதசையே வராது இவங்களுக்குலாம். ஸோ ராகுதசையே வராத தோஷங்காரங்களுக்கு இது தோஷ ஜாதகம் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி இருந்தால் தோஷம். அதனால நம்ம அதை பூதாகரப்படுத்துறோம். முன்னாடியும் தோஷம் இருந்தது, நீங்கள் கேட்ட மாதிரி முன்னாடியே தோஷம் இருந்தது, இப்பயும் தோஷம் இருந்தது. பட் இப்போ நம்ம அதை பூதாகரப்படுத்தி லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் கேட்ட செவ்வாய் தோஷமே எடுத்தா நிவர்த்தி செவ்வாய் தான் நிறைய பேருக்கு இருக்கும். பட் என்ன சொல்லிடுவாங்க, பொண்ணுக்கு தோஷம் இருக்குது, எங்கள் பையன் ஜாதகம் சுத்த ஜாதகக்காரங்களே தள்ளி போட்டு இப்போ எந்த தோஷத்தில் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு பொண்ணு கிடைச்சா போதுன்னு வராங்க. ஸோ அதை சரியாக பார்க்க தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிவர்த்தி தோஷம் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஏன்னா மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் வந்து இது சரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வரன் வந்து தடுத்துடுறாங்க. ஸோ மக்கள் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க, பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் வந்து இது இணைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இது எந்த மாதிரியான வரன்களை வந்து இணைக்கலாம் வேண்டாம் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுறேன்? இல்லைங்க, இதில் வரும்போதே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நேற்று வந்து என்கிட்ட ஒருத்தர் வராரு, அவர் வந்து 145 ஜாதகம் கையில் வச்சிருக்காரு. ஆனால் அது 30 தான் ஒத்து போகிறோன்னு அவரே சொல்கிறாரு. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை என் பையனுக்கு ராகுகே தோஷம் இருக்குது, அதனால் நான் இந்த ஜோதத்துலாம் ராகுகே தோஷம் இல்லை, சுத்த ஜாதகம்லாம் நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்றாரு. சார் உங்கள் பையனுக்கு ராகுதசையே வராது, நீங்கள் எதுக்கு தள்ளி விடுறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஜோதிடர் கையில் ஒரு ஜோதிடர் நம்புங்க, யாரும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஜோதிடர், அவரை நம்புங்க. அவர்கிட்ட நீங்கள் ஜாதகங்களை கொண்டு போய் கொடுங்க, அவங்க கரெக்டாக பார்த்து சொல்லிடுவாங்க. நாமளாம் உள்ள நுழையும் போது பாரு இந்த பொண்ணுக்கு 7 8ல் செவ்வாய் இருக்குது, 12ல் செவ்வாய் இருக்குது, அது நிவர்த்தி தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த செவ்வாய் தோஷம் ஓஹோன்னு வேலை கொடுத்துட்டு இருக்கோம், ருச்சக யோகம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது செவ்வாய் ஜாதகம் இவங்க தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு அது தெரியாதப்போ இப்போ என்னன்னா கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம், அதை தப்பு சொல்ல முடியாது. உங்களை மாதிரியான சேனல்ஸ் மூலிமா நிறைய பேருக்கு ஜோதிட அறிவு போய் சேர்ந்துருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப தூய்மையான அறிவு, அதை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறீங்க. ஆனால் அதை கரெக்டாக பர்சீவ் பண்ணிக்கிறாங்களா மக்கள்? ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் கரெக்டான ஜோதிடர் கையில் கொடுத்துட்டாங்கன்னாவே தே ஆர் ஆன் சேஃபர் ஹேண்ட்ஸ். ஸோ அந்த தப்பை அவங்க நாமளா ஜோசியம் செல்ஃப் வைத்தியம் பார்த்துக்க கூடாது. ஜோதிடர்களே நிறைய பேர் வெளியே ஜோதிடம் பார்த்துருவாங்க, ஏன்னா செல்ஃபாக வைத்தியம் பார்க்கும்போது நமக்கு கண்ணை மறைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா போதுமானது. ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போய் சேரணும். ஏன்னா ராகுகேது தோஷம் இருக்குன்னு அவங்களே பிளைண்டாக முடிவு பண்ணி அவங்களே வேறு மாதிரியான விஷயங்கள் பண்ணி மேரேஜ் லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனைகள் வரதை வந்து கண்கூட பார்க்க முடியுது. அவங்களோட சுய ஜாதகத்தை வச்சு இது விதிவிலக்கு இருக்குது, இதுக்கு வந்து திருமணம் கைகூடி வரும், நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க வந்து எடுத்து பார்ப்பாங்க, இந்த மாதிரி நம்ம ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது, நம்மளோட குழந்தைங்க ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் மேடம். ஸோ தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நன்றி. நன்றி. ராதே கிருஷ்ணா.